வெல்கம் லக்ஷ்மி தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இது வந்து துவரை செடி. நம்ம சாம்பார் போடுறோம் இல்லையா, துவரை பருப்பு, அது இதில் தான் வர்றது. இது தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்காங்க, தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா பெருசாக வருது. ஒரு விதை இருந்தது, அப்படியே வந்துருச்சு. நான் விட்டுட்டோம். நல்லா மரம் மாதிரி வந்துருச்சு. பார்த்திங்களா, நல்லா பெரிய மரம் மாதிரி வந்துருச்சு. இது ரொம்ப பார்த்தா மரம் மாதிரியே தெரியுது. பார்த்திங்களா, பெருசாக இருக்குது. இன்னும் பூவே எடுக்கலை. பூ எடுத்து அப்புறம் காய் வந்து பிடிக்கும். இப்போ தான் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒன்றும் பூ எடுக்கலை, வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தண்டு வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வெயில் மழையும் இந்த காற்று வந்தாலுமே சாயறது கிடையாது. பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய தண்டு. நல்லா மரமானாலுமே நல்லா தாங்கிக்குது. இது பூ வந்ததுன்னா பூ வந்து காய் காய்க்கும். பூ வந்தால் நான் காட்டுறேன், பூ காயும் சேர்த்து காட்டுறேன். அது பக்கத்துலேயே வந்துட்டு பொன்னாங்கண்ணி, இந்த கரிசலாங்கண்ணியோட பார்த்தீங்களா, கரிசலாங்கண்ணி, இந்த கரிசலாங்கண்ணி செடி இருக்குது பார்த்தீங்களா, பூ வந்துருக்குது பார்த்தீங்களா, பூ இந்த கரிசலாங்கண்ணி நிறைய வந்துட்டே இருக்குது பாருங்க. இதெல்லாமே கரிசலாங்கண்ணி தான் பார்த்தீங்களா, பில்லோடு இருக்குது பார்த்தீங்களா. கரிசலாங்கண்ணி மழை இல்லாதனால கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நிறைய வந்துட்டே இருக்குது இந்த இடத்துலையெல்லாம். இது பக்கத்தில் திண்ணீர் என்னது, இது என்னன்னு ஒரு நல்ல மனமாக இருக்குது. திண்ணீர் பத்தினி கூட சேர்ந்தது தான் இது. நம்ம வந்து சாமிக்கு வேணாலும் வைக்கலாம் பார்த்தீங்களா. இதில் பூ இருக்குது, இது நிறைய வந்திருக்குது. இது பக்கத்துலேயே வாடாமல்லி பூ இருக்குது. வாடாமல்லி பூ தான் நிறைய வந்துட்டே இருக்குது. நான் அப்படியே விட்டுருவேன், தலைஞ்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா. வாடாமல்லி பூ இங்கேயும் வருது. நிறையா பக்கம் வாடாமல்லி பூ தான் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்துட்டுருக்குது. இந்த இங்கே ஒரு செடி பார்த்தீங்களா, இங்கே ஒரு செடி வந்துட்டுருக்குது, இங்கே ஒரு செடி வந்துட்டுருக்கு. நிறையா நான் விட்டுருவேன், அப்படியே வந்துடும். ஆனால் அழகாக இருக்குன்னு சொல்லி நான் விட்டுருவேன். இன்னும் நிறையா வந்து மல்லி செடி இருக்குது. கத்திரி செடி பார்த்தீங்களா, கத்திரி செடி இருக்குது. கத்திரிக்காய் இருக்குது, ஒன்றும் பூ வரல, மேல் தான் வரும். பூ வந்து காய் காய்க்கும்போது காட்டுறேன். இப்போ துவரை செடி பற்றி சொல்ல வந்தேன். துவரை செடி வந்து பூ வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அது எப்படின்னு காட்டுறேன். பூவும் காயும் வரும். நம்ம தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான். இவ்வளோ துவரையெல்லாம் யாருமே பயிரிடுறது இல்லையா. இப்போ அதிசயமாக நம்ம அதாவது தெரிஞ்சுக்கணுன்னு இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். அதுக்காக தான். அதுக்கு பக்கத்தில் சேனக்கிழங்கு வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. சேனக்கிழங்கு வந்து பெரிய செடியே வருது. தோண்டி பார்க்கணும், மழை வரும்போது தோண்டி பார்க்கணும். இப்போ தோண்ட முடியாது. அது பக்கத்துலேயே வாழை வந்து இணைக்குது, செவ்வாழை பார்த்தீங்களா. செவ்வாழை நிறைய பிடிக்கல, ஒரு 2-3 சீப்பு தான் பிடிச்சிருக்குது. நாங்கள் வெட்டிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சரி வரட்டும்னு விட்டோம், அப்படியே வந்து